சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நம்ம மகாபரிவா கண்கண்ட தெய்வம், கருணை தெய்வம். இப்போ ஸ்ரீ குருபியோ நமக அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ குரு கடாட்சம் கிடைக்கும் கண்டிப்பாக. ஒரு முறை நம்ம எம்எஸ் அம்மா சதாசிவம் ஐயா நம்ம பெரியவாளை பார்க்குறதுக்கு போகிறோம். அப்போ மகாபெரிவா சொல்கிறா, நீ புட்டபர்த்தி போயிட்டு வாயேன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம பெரியவா சொல்கிறப்ப நம்ம எம்எஸ் அம்மா சொல்கிறாங்க, இருக்கட்டும் பெரியவா, நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு வேறு எங்கேயும் நான் போகலை, குருநாதர் நீங்கள் இருக்கீங்க, எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு. அப்போ நம்ம பெரியவா சொல்கிறா, நீ ஒரு தடவை போயிட்டு வா, நான் குரு புட்டபர்த்திபா, அவர் ஜெகத்குரு அப்படின்னு காரணம் இல்லாமல் நம்ம பெரியவா சொல்ல மாட்டார். அப்போ சரி நான் போகிறேன், ஒரு நாள் போகிறேன் பெரியவா. அப்பயிலே கிடையாது, மறுபேச்சு பேச மாட்டா யாரும். பெரியவா சொன்னேன் போகிறேன் பெரியவா அப்படி. அப்போ ஒரு நாள் போகிறாங்க நம்ம எம்எஸ் அம்மாவும் சதாசிவ ஐயாவும். அப்போ அங்கே போகிறப்ப 2 பக்கமும் சேர் இருக்கும், நடுவில் நடப்பாதை. அவர் குருநாதர் நடந்து மனு கொடுப்பார், லெட்ரு கொடுப்பார் தன்னோட இதை. சில பேர் தரிசனம் கொடுப்பார், பேசுவோம். அது நம்மளோட புண்ணியத்தை பொறுத்து இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறப்ப எம்எஸ் அம்மாவையும் ஒரு தடவை கூப்பிட்றாரு பார்த்துட்டு நம்ம பாபா புட்டபர்த்தி பாபா குருநாதர். நேர்காணல் அதுக்கு பேர். உள்ள கூட்டின்னு போகிறார், பேசுகிறான். 2.25 மணி நேரம். எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கோம். ஒரு குரு பக்கத்தில் நின்று சிஷ்யன் பேசுகிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம். அதுவும் ஒரு 5 நிமிஷம் பேச மாட்டாளா அப்படின்னு ஏக்கத்தில் 2.25 மணி நேரம் உள்ளே இருந்திருக்கா. நம்மலாம் இப்போ என்ன சொல்லுவோன்னா, ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணிட்டு அந்த சந்தோஷம் எப்படி நீ பகிர்ந்துக்கிறான் அப்படி. இந்த குரு தரிசனம் கிடச்சதுன்னு நீங்கள் சந்தோஷமாக பேசி பாருங்கள், அவ்வளோ ஒரு இது புண்ணியம். அங்கே அந்த கோவிலுக்கு போனேன், எனக்கு இது நல்லது நடந்தது, இந்த கோவிலுக்கு போனேன், இது நல்லது நடந்ததுன்னு எல்லா பற்றியும் நம்ம சொல்லுவோமே. ஆனால் எம்எஸ் அம்மா யார்கிட்டையுமே மூச்சு விடலை. ஏதாவது காரணங்கள் இருக்கும் அப்படின்ட்டு இந்த மக்களும் விடலை. என்ன சொன்னான் 2.25 மணி நேரம் பேசுகிறேன், என்ன சொன்னான் அப்படிங்கிறான். ஆனால் எம்எஸ் அம்மா சொல்லவே இல்லை. அதே போல் அவன் மனசு புண்படும்படி பேசவும் இல்லை. சொல்கிறேன், காலம் வரப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறான். இன்னும் அந்த காலம் வரலேன்னே நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நகர்ந்துடுவோம். அப்போ எம்எஸ் அம்மாவோட ஃப்ரெண்டு தோழி டிகே பட்டம்மா அம்மா, அவங்களும் கேட்குறாங்க, ஏன் அவ்வளோ தூரம் பேசினீங்க, என்னம்மா பேசினேன். காலம் வரப்போ சொல்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. குரு ரகசியம், பரம ரகசியம். கண்டிப்பாக குரு என்ன பேசினான், ஏது பேசினான், எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கோம், இவங்க எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும், எவ்வளோ தொண்டு செஞ்சுருக்கணும். உண்மையாக தொண்டு இருந்தால், குரு பக்தி இருந்தால் தேடி வரும், எல்லாமே தேடி வரும், கண்டிப்பாக தேடி வரும். அது 1000 நகைகள் இருக்கலாம், 1000 பணங்கள் இருக்கலாம், 1000 விமர்சனம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அது பற்றற்று யார் இருக்காங்களோ கண்டிப்பாக குருவே தேடி வரும். கண்டிப்பாக குரு பக்தி வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும். கண்டிப்பாக. நமஸ்காரம்.